Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கை கீரை கடலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ரொம்பவும் டேஸ்டியாக, அதாவது கீரையோட கலர் மாறாமல் பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அந்த பசுமையாக பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. இது போல் எப்படி கடையிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போலவே அரைக்கீரை கடையல், சிறுகீரை கூட்டு, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி, இது எல்லாமே நாங்கள் எங்கள் சேனலில் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், அதாவது 100 கிராம் அளவுக்கு. இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக பருப்போடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணி அதோடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம பருப்போடு வேக வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. கீரைக்கு தேவையான அளவுக்கு 10 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன சின்ன சைஸ், அதனால் 10 ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்றா போல் ஒரு 6-7 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் கூட ஆட் பண்ணி அவ்வளோதான், நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேகாமல் பாருங்கள், இது போல் நல்ல பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு 4 விசில் விட்டேன். ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கழுவி உடனே குக்கரில் வச்சு வேக வச்சேன். நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருப்பீங்கன்னா ஒரு 2-3 விசில்லே இறக்கிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு முருங்கைக்கீரை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரைக்கு இந்த பருப்பு அளவு கரெக்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணி நம்ம ஓப்பன்லேயே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா கீரையை நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்போ அந்த கலரும் நமக்கு போகாமல் நல்லா க்ரீனாக கிடைக்கும், கீரையும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு பருப்பில் தண்ணி குறைவாக இருந்தது. உங்களுக்கு பருப்பில் தண்ணி நிறையா இருந்தால் அப்படியே நீங்கள் கீரையை மட்டும் ஆட் பண்ணி ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்து வந்துடும். பருப்போடு சேர்த்து வேகிறதுக்காக நல்லா இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டோம்னா அது பருப்போடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்து வந்துடும். இது வெந்துடுச்சான்னு நீங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி வேகலைன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அவ்வளோதான், பருப்போடு சேர்ந்து முருங்கைக்கீரையும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நாம் கடைஞ்சிக்கலாம். முருங்கைக்கீரை நமக்கு ஒரு சீசனில் நல்ல பூச்சி இல்லாமல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா முருங்கைக்கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதே சமயம் இது இரும்பு சத்து அதிகம் உள்ள ஒரு கீரை. இது எல்லாருக்குமே ரொம்பவும் நல்லது. இப்போ இதை ஒரு பருப்பு சட்டியில் நான் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம இது போல் பருப்பு சட்டியில் கடைஞ்சி எடுக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்க போகிறோம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்ல சூடான பிறகு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகுலேயே நான் உளுந்தும் சீரகமும் கலந்து வச்சுருப்பேன், அதனால் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு 5 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். அப்போ இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது இது போல் பூண்டு தட்டி போட்டு தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய ஃப்ளேவர். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் தாளித்து கூட சில பேர் கீரையோடு ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் அது போல் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அதில் அந்த அளவுக்கு கிடைக்காது, டேஸ்ட்டும் அப்படி இருக்காது. நீங்கள் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தாளித்து அதில் கீரையை கொட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடணும் கீரையை. அப்படி செய்யும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு பாருங்கள்
பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். முருங்கைக்கீரை இருக்க இரும்பு சத்துக்கள் வந்து நமக்கு ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக முருங்கைக்கீரை சின்ன சின்ன காம்புகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தூரம் எரிஞ்சிடாதீங்க. அதையும் சேர்த்து போட்டு செய்யும்போது அதில் தான் நிறைய நமக்கு இரும்பு சத்தே கிடைக்கும். ஸோ எப்போவுமே நாம் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன காம்புகளோடு சேர்த்து நாம் கடையவோ இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு இரும்பு சத்துக்கள் நிறைய கிடைக்கும். முக்கியமாக அனிமிக் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அந்த சின்ன சின்ன காம்புகள் வச்சு சூப்பு வச்சு குடிக்கும்போதே நல்ல ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதில் இரும்பு சத்துக்கள் அவ்வளோ அதிகம். ஸோ முருங்கைக்கீரை சீசனில் நாம் நிறையவே இது சாப்பிட பழகிக்கணும். டெய்லியுமே சாப்பிட்டா கூட ரொம்பவும் நல்லது. ஸோ இது போல் ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை கடையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.